வணக்கம், நான் உங்களோட வேதிகா அஷ்டமாதி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சூரியன் வந்து 8ல் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஜாதகத்தில். அப்போ வந்து அப்பாவுக்கு பிரச்சனை அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. சூரியன் 8ல் இருந்தால் அப்பா கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. அதே இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரும். சூரியன் 8ல் இருந்து அவர் கூட வந்து ராகு இருக்காரு, அது கூட வந்து மாந்தி இருக்குது, அது இப்போ வந்து கேது தசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்பாவுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்பாவுக்கு வந்து ஒரு சிறிய ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஏன்னா கேதுன்னா வந்து அது வந்து சிசரு கட்டிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்பாவுக்கு வந்து உடல்நிலை சரியாக இல்லாமல் ஒரு ஆப்ரேஷன் நடக்கும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஜாதகத்தை வந்து பொதுவாக பார்த்து அப்படி சொல்ல முடியாது, ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கணும். அதாவது ஜாதகம் பார்த்தீங்கன்னா பாவம் எப்படி இருக்குது பார்க்கணும், ராசி நட்சத்திரம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், கோச்சாரத்தில் என்ன கிரகம் போயிட்டு இருக்கு பார்க்கணும், இல்லை அந்த ஜாதகரோட தசாபுத்தி எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். ஸோ எட்டுக்குரிய தசாநாதனே வந்து தசையை நடத்தினார்னா கண்டிப்பாக வந்து அதுவும் கிரகம் வந்து சரியில்லைன்னா ராகு தசையே இருக்குது இல்லை கேது தசையே இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஜாதகர் வந்து பாதிக்கப்படுவார். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இன்டெப்த்து பார்த்து தான் சொல்ல முடியும். சும்மாவே வந்து சூரியன் வந்து 8ல் இருக்குது, அப்பாவுக்கு தோஷம், அப்பா இருக்க மாட்டாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லக்கூடாது. ஸோ ஜாதகத்தை யாராவது பார்க்க விரும்பணும்னா இந்த ஸ்க்ராலில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து மால்தி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நன்றி, வணக்கம்.